பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காலைல 8 மணிக்கு பார்த்தி விட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆக போகுது. ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஒரு ஆடு டயர்டாகி படுத்துருச்சு. நம்ம வந்து மகாராஷ்டிரா ராஜஸ்தான் வந்து வந்ததுனால வண்டியிலேயே பயணம் செஞ்சு பூரா டயரில் படுத்துருச்சு. ஆடு இன்றைக்கியோட நாளைக்கு தான் மேய்ச்சல் நல்லா மேயும். அண்ணன் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு மேய்ச்சிருக்காரு. நான் இங்கிட்ட உட்காந்துருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 84 ஆடை இருக்குது. இன்னைக்கு ஒரு 100 ஆடு பக்கமாக வரும். அடுத்து நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு லோடு வரும். நாளைக்கு வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எது கொடுத்துட்டா நோவை கொடுத்துட்டு ஃபுல்லாக இருக்கா. மேட்ச் ஏற்றி விடுண்ணே. சரிண்ணே. 7 மணிக்கு ஏற்றி விடுறேன் கரெக்டாக. பாலை மிச்சு இந்த பூரா அந்த ஆடை அடைச்சி எண்ணி அடைக்க பாலை பிச்சு 6-7 மணிக்கு ஏற்ற கரெக்டாக. 13 தான். பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஆடு. ஹை ஓரளவுக்கு மேய்ஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா மழை நம்ம பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டம் கம்மி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மேய்ச்சலே இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த செவலையாடு பார்த்தீங்கன்னா நிறைய சனியாடு, நாட்டா டைப்புக்கு நிறைய சனியாடு பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. அதுக்கு முன்னாடி போகிற அந்த கருப்பு ஆடு பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா அது சனை தான். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா சனையாடு அவைலபிள் இருக்குது. யாருக்கு வேணுனாலும் நம்ம ஐடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், இல்லை நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சொத்தாடு, ஒரே ஐட்டமாக வாங்கினது மொத்தமாக தான் மேயுது. இந்த காட்டாவடி ஆடு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு ஐட்டம், அதெல்லாம் மொத்தமாக தனியாக மேயுது. ஹை வா வா வா. அதில் எழுதியிருப்பாங்க, போட்டிருக்காங்க பாருங்க. வேலைக்கு நெய் கோயில் போனவங்க பங்கு கூட போய் கூட ஆடு பிரியாணி கூட பிரியாணி வேக்காடுவாங்க. ஹை பார்த்தீங்கன்னா ஆடப்பம் தண்ணி குதும். பார்த்தீங்கன்னா ஆடு செய்யுதான். பாதி ஆடு பார்த்தீங்கன்னா மேலே போய் நின்றுக்குருச்சு. ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா மேய்ச்சாச்சு. மேய்ச்சி எல்லாத்தையும் பற்றி வந்தாச்சு. பா அப்படியே ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணிட்டு ஓட்டிகிட்டு போனாலாம் கரெக்டாக வந்துச்சான்னு பார்க்கலாம்.
பாருங்க சின்ன பையன் சொன்ன அநியாயம் பண்ணுறாங்க. பால் பீச்சுற அது பீச்சுற சும்மாவே இருக்க மாட்டாங்க. வந்து ஆடு வீடு குடி மாட்டாங்க. யாருங்க 4 பேர் வந்துருக்காங்க. 4 பேர் 4 தினசை விளாக்குறாங்க. எந்த ஆடி வர மாட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நாய். ஹேய் இங்கே பாரு, இங்கே வா. ஆடு போகலாம் நிற்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆடு போகலாம் நிற்கிறேன். இந்த அப்பா பார்த்தீங்களா, அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறக்கி அங்கே மீது நேற்று மேய்ச்சத்துக்கு மீது. இந்த ஆடு நேற்று வந்த ஆடுங்க ப்ளஸ் நேற்று நைட்டு வந்த ஆடுகளும் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு மேய்க்க வரும். கொட்டத்து பக்கத்து மாதிரி மேய்க்க வரும். இப்போ தான் ஆடை பற்றினோம். ஆடை மேய்ச்சல் பற்றியாச்சு. பா 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 பா. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம நண்டி. பார்த்தீங்கன்னா ஆடு மிஸ்ட்டு அடைக்கிறது போய்க்கு இருக்கும். நீ பார்க்க ஒரு 1:30 டைமு. நீ போயிட்டு சாப்பிட்டு செஞ்சு மாதிரி 3 மணிக்கு மேலே பார்த்து வெயில் ஓவராக இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா ஆடி ஒன்றா பற்றி வந்து மேட்ச் பற்றியாச்சு. ஆனால் மேட்சாக எதுவுமே இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சாயங்காலம் 6 மணி ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வித்தாடு விற்காதாடு தனித்தனியாக பிரிச்சுட்டு விற்காத ஆட போகிறோம். நாளைக்கு திரும்ப சந்தைக்கு ஏற்றிடலாம். நாளைக்கு எல்லாரும் திரும்ப சந்தைக்கு வாங்க, பார்த்து ஆடெல்லாம் வாங்கிக்கலாம்.